ஓம் நம சிவாயவும் தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. வணக்கம் ஆன்மீக பக்த கோடிகளே. இது தொழில் வசிய பூஜை. ஸோ நீங்கள் பார்த்தீங்க பார்த்தியா பிள்ளையார். இந்த பிள்ளையார் என்ன அப்படின்னா 2 வச்சுருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் பிள்ளையார் இருக்கிறது பார்த்திங்கன்னா அன்பர்களே, அது நார்மல் பிள்ளையார் தான். ஸோ பக்கத்தில் மண் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் மஞ்சள் கலந்து வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பூஜை செய்ய போகிறீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தோடைய மண் தான் அந்த பிள்ளையார். ஸோ அன்றைகளே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதன் பிறகு என்னென்னா லக்ஷ்மி, சரஸ்வதி, கணபதி இது நார்மல். ஸோ உங்களுடைய இஷ்ட தெய்வ ஃபோட்டோ அப்படிலாம் குலதெய்வத்தோடைய ஃபோட்டோ இப்போ வச்சிருக்கிறதுனால அவருடைய அங்காளம்மனுடைய குலதெய்வ ஃபோட்டோ. மீதி நார்மல் பின்னாடி 3 கலசங்கள் ப்ளஸ் பார்த்திங்கன்னா யாகசாலை 1. ஸோ யாகசாலையில் மஞ்சள் போட்டு நூல் சுற்றிருக்கோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, உங்கள் இடத்துக்கே இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆகுது, கடை வியாபாரமே இல்லை, அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக செய்யக்கூடிய பூஜை தான். ஸோ மற்றபடி என்ன அப்படின்னா, போட்டிகள் நிறைய இருக்குது இல்லையா. இந்த பக்கத்தில் இருக்கவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய கடை எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நல்லபடியாக போயிட்டுருக்கு, ரன்னிங் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா, ஸோ அவங்க பார்க்க அந்த கண்ணடி கூட உங்களுக்கு செய்வினை சம்மந்தப்பட்ட ஈக்களுக்கு வரக்கூடிய ஒரு பொருள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் பிறகு செய்கை முறையிலும் இருக்குது, கண்ணடி முறையிலும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ள சகல கட்டுக்களும் உடைக்கக்கூடிய பார்த்திங்கன்னா பூஜை தான் இந்த தொழில் வசிய பூஜை. ஸோ இதில் நிறைய நண்பர்கள் என்ன டவுட் கேட்குறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஐயர் போகிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி கணபதி ஹோமம் போட்டு வந்துடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நாங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, லக்ஷ்மி கணபதி ஹோமமும் போட்டு ப்ளஸ்ஸு அந்த எங்களுடைய அம்பாள், அதாவது என்னென்னா காளியம்மனுடைய அங்கேயும் அந்த வாசம் செய்கிறவர்களுக்கு அவங்கள வசியம் பண்ணுவோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா செகண்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது கட்டுக்கள் இருக்குதுன்னு வச்சிங்களேன், எடுத்துக்காட்டு நிறைய கட்டுக்கள் போட்டிருப்பாங்க. இப்போ அவருக்கே கூட எதனா தொழில் வரக்கூடாதுன்னு பண்ணியிருக்கலாம், அவருக்கு கூட டென்ஷன் பண்ணுற மாதிரி என் கடைக்கு வர முடியாமல் எல்லாம் பண்ணியிருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கட்டுக்களும் அப்போவே அந்த நிமிஷமே அப்போவும் அந்த சேர்த்து தான் நாங்கள் இந்த பூஜையை அன்பர்களே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் இருக்கா, கட்டாயம் உங்கள் இடத்துக்கே இந்த மாதிரி பூஜைகள்லாம் கட்டாயம் தொழில் வசிய பூஜைகள் கண்டிப்பாக நான் பண்ணுறோம். நாங்களே தொழில் இயந்திரம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்கரம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா கணபதி யந்திரம், நீங்கள் கேட்கக்கூடிய எந்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வியாபார வசி அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அடங்கிடும். ஸோ நாங்களே எடுத்துகிட்டு எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி கொடுத்தோம். நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா கலசங்கள் 3 கலச சொம்பு, 3 ஃபோட்டோ, உங்கள் குலதெய்வத்தோடைய மண், ஸோ யாக குச்சிங்க, இவ்வளோதாங்க. சிம்பிளாக போனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பொருள் வாங்குறதுக்கு ஒரு 2500 ரூபா, ஒரு 3000க்குள்ளே ஆகும் கண்டிப்பாக இந்த பூஜைக்கான செலவு. உங்களுக்கு மட்டும் அந்த பொருள் வாங்குகிற செலவு மட்டும். ஸோ நாங்கள் வர்றது போகிறதெல்லாம் அந்த டைமிங் வர போகிறது மாறுபடும் நண்பர்களே. வணக்கம். கண்டிப்பாக